வணக்கம். கோயம்புத்தூரில் வந்து அக்ரி இன்டெக்ஸ் நடந்துச்சு. நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். நான் கொஞ்சம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நம்ம நேரில் வேணாலும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ₹50 பெர் பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். நாங்கள் வந்து 2017லேருந்தே வந்துக்கிட்டுருக்கோம். நடுவில் வந்து கொரோனாக்கு அப்புறம் வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அப்போது கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ இன்னும் பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கும். நிறைய ஸ்டால்ஸ் வந்து இருக்கும். மேபி இங்கே நாங்கள் தேடின ஸ்டால் இல்லை அப்படிங்கிறதாலே என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபுல் க்ரௌடாக தான் இருந்துச்சு. மெஷினரிஸ் செக்ஷனில் விட அங்கே இயற்கை சார்ந்த இந்த வேளாண் பொருட்கள் சேல் பண்ணுற இடம் ஸ்டாலும், உள்ளே வந்து மரக்கன்றுகள் இருந்த இடமும், நாட்டு மாடுகள் இருந்த இடம், ஆடுகள் இருந்த இடத்துல தான் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. டைம் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா, நம்ம உள்ளே நின்னாவே வர்ற க்ரௌடே நம்ம தள்ளி கொண்டு வந்து வெளில விட்ருவாங்க. அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே யூடியூப்பை எல்லாம் பார்த்துட்டு நிறைய வர்றதால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இப்போது இங்கே ஏன் வரணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் செய்யணும், இல்லை வந்து ஏதாவது இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வரலாம். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். விவசாயம் செய்கிறவங்களுக்காக தான் மெயினாக இந்த எக்ஸ்போ நடக்குது. ஏன்னா விவசாயத்தில் இன்னும் என்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்திருக்கு, அதுவும் நம்ம எப்படி மானியத்தோடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஐடியாஸும் நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம ஒரு மிஷின் வாங்குகிறோம், இல்லை ஒரு டிராக்டர் வாங்குகிறோம், இல்லை ஒரு ரொட்டவேட்டர் வாங்குகிறோம், இல்லை ஒரு ஸ்ப்ரேயர் வாங்குகிறோம் அப்படின்னா அதையும் அட்வான்ஸ்டாக வாங்கிக்கலாம். இல்லை ஃபென்சிங் பண்ணுறோம், எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அட்வான்ஸ்டெலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துருக்குங்க. சரிங்களா? இங்கே வந்து வாங்கும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஸ்டால் புக் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயில் மிஷின் நான் பார்த்தேன். அதோட வந்து எம்ஆர்பி, அதாவது அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 23,000. ஆனால் அங்கே ஸ்டால் புக் பண்ணனா 15,000. அதுவும் மானியத்தோடு கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்டால் இருக்க வரைக்கும் தான். ஸ்டால் முடிஞ்சிட்டா மறுநாள்லேருந்தே நீங்கள் அந்த ரேட் கொடுத்து தான் வாங்கணும்னு சொன்னாங்க. இதுன்னு இல்லை, நிறைய பொருட்கள் நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து இந்த மாதிரி மெஷினரிஸோ இல்லை திங்ஸோ எல்லாமே வந்து ஸ்டால் ஆஃபரில் நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து தரம் பார்த்து பிரிக்கிற மிஷினு. ரொம்ப ஸ்லோவாக தாங்க எடுத்து வைக்கிது. அதுக்கு நம்மளே வந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பெருசு சின்னதையும் வந்து பிரித்து வைக்கிது. ஒரு தேங்காய் பிரித்து வைக்க ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஆகுது. ஹியூமனாக இருந்தால் நம்மகிட்ட கடகடன்னு எடுத்து போட்டுருவோம். இன்னும் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி தேங்காய் வந்து கட் பண்ணுற மாதிரி, அதோட இதெல்லாம் வந்து உரித்து வர்ற மாதிரி நிறைய தென்னை சார்ந்த பொருட்கள் வந்தது. நிறைய இயற்கை உரங்களும் வந்துச்சு. நிறைய வந்து வந்தது பார்த்திங்கன்னா மெஷினரிஸ் தான். மோட்ரு, நம்ம அதாவது மொபைல்லையே வந்து எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சி, அது ஏற்கனவே இருந்ததா, அதில் இன்னும் அதிகமாக அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்குறாங்க. ஃபென்சிங்கும் அந்த மாதிரி தான். உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கானது எல்லாமே காஸ்ட் வைஸும் கம்மி, அதோட ஒர்க் வந்து அதிகம். இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் செய்கிறவங்களுக்கு வந்து பல்காக செய்கிறவங்களுக்கு மெஷினரிஸ், இது பார்த்திங்கன்னா கம்பு அரிசி அதெல்லாம் போட்டாவே வந்து கல் தனியாக இது தனியாக வந்துடும், அரிசி தனியாக அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரியான மிஷின்ஸு. அப்புறம் வந்து நெல்லிலேருந்து மேலே தோல் எடுக்கிற மிஷினு, அந்த மாதிரி வந்து இந்த சத்து மாவு அரைக்கிற மிஷினு, மிளகாத்தூள் அரைக்கிற மிஷின், அது எல்லாமே வந்துருந்தாங்க. நாட்டு ரக விதைகள் வந்துருந்தது. அது வந்து 4-5 ஸ்டால்ஸாக இருந்தது. இங்கே வந்து வாங்குறவங்க வந்து நம்ம எப்போவுமே ஒரு பொருள் வாங்க போனால் 4-5 கடை ஏறி இறங்கி வாங்குவோம் இல்லையா? அந்த 4-5 கடையுமே இங்கேயே இருக்கும். ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி 4 ஸ்டால் இருக்கும் இங்கே. நீங்கள் அதனால் 4 ஸ்டால்லையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து விலங்குகளுக்கு வந்து தீவனம் கட் பண்ணுற மிஷின்ஸு, அப்புறம் வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையானது, மாங்காய் பறிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து வந்துருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த களை பறிக்கிறது மிஷின் இல்லாமல் கையாலே வந்து களை பறிக்கிற இந்த சின்ன மிஷினு, அந்த மாதிரி எல்லாமே வந்துருந்தது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துருந்ததுங்க. இங்கே எல்லாம் யாரெல்லாம் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்கன்னா, நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்காலேருந்து வந்து போட்டிருக்காங்க, நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. இந்த ட்ரேட் ஃபேரே வந்து
இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் ஒரு மெஷினரிஸ் வாங்கி இங்கேருந்து ஃபாரின் அனுப்பணுன்னாலும் இங்கே வந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நல்ல வந்து விசாரித்து நம்ம பார்த்து வாங்கலாம். எல்லாமே எல்லா அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இங்கே நிறைய இருந்துச்சு. வேளாண் துறை மூலமாகவும் இங்கே நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களோட கண்டுபிடிப்புகளும் இங்கே வந்து கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. இங்கே கிடைக்காத செடியே இல்லைன்னு சொல்லலாங்க. எல்லா வெரைட்டியான செடியுமே இங்கே இருந்ததுங்க. நாற்றும் கிடச்சிது. இங்கே அந்த மாதிரி நமக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் சேல் பண்ணுவாங்கள்ல இந்த கொயர் பித் எல்லாமே, அவங்கெல்லாம் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களோட நம்பர்ஸுமே நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே வந்து கான்டாக்ட் நம்பரோடு ஷேர் பண்ணுறேன். இனி வரக்கூடிய எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த நாட்டு ரக மாடு, நாட்டு ரக ஆடு வெரைட்டிஸ் அதுவுமே எல்லாமே நம்பரோடு தான் கவர் பண்ணியிருக்கிறேன். நாட்டு ரக விதைகள் வேணும், காய்கறி விதைகள் வேணும்னாலும் அதுவுமே வந்து நம்பரோடு தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இனி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ABCDEFGHன்னு ஹால்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டுமே தனியாக இருக்கும், நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இங்கே உள்ள ஸ்டாலில் இருந்ததை விட ஃபுட் கோர்ட்டில் இன்னும் ஹெவியான ரஷ் இருந்தது. ஸ்நாக்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஃபுட் கோர்ட் கொடுத்துருந்தாங்க, அதுவும் தனியாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது, 2 நாள் வேணும். இங்கே இருக்கிறத ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், எல்லா ஸ்டாலையும் நீங்கள் பார்க்கணுன்னா 2 நாள் ஆகுங்க. ஒரு நாளில் வந்து பார்த்துட முடியாது. ஆமாங்க. எங்களுக்கு தேவையான கான்டாக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிக்கிட்டோங்க. வாங்கிட்டு சரி நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டில் போய் புக் பண்ணி வர வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பேம்ப்ளெட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இங்கே நிறைய அந்த வாழை சார்ந்து இந்த திருவிழா அதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் தாங்க போட்டாங்க, நம்ம வேளாண் துறை மூலயமா தான் போட்டிருக்காங்க. இதெல்லாமே நிறையா வந்து
தென்னை சார்ந்த விவசாயிகள் நிறைய வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து நம்ம வேளாண் துறை மூலமாக வந்து இந்த நீரா சர்க்கரை எல்லாமே சேல் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல தேங்காய் பால் நீரா வந்து கொடுத்தாங்க, சேலும் பண்ணாங்க. இந்த நாட்டு ரக மாடுகள்லாம் வந்து விற்பனைக்குன்னு சொல்லி நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நர்சரியும் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து கான்டாக்டோடு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்களும் வந்து கிளம்பிட்டோம்.